ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய தலைவர் பிஜே அவர்கள். சார், இன்னைக்கு நாடு ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு செய்தி நேற்று இரவிலிருந்து நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற நமது மக்கள், இதில் வெளிநாட்டினர், நம்ம இந்திய நாட்டினர் மட்டுமல்ல, வெளிநாட்டவரும் 2-3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்களை தீவிரவாதிகள் இராணுவ சீருடை அணிந்து சுற்றி வளைத்து கொலை செய்திருக்கிறார்கள். இப்போது வரை உறுதியான எண்ணிக்கை தெரியல. பலர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? காஷ்மீர் பகுதியில் மீண்டும் மீண்டும் இந்த தீவிரவாத அச்சுறுத்தலை எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கு. பிரிவு 370 நீக்கியதுக்கு பிறகு நடந்த முதல் தாக்குதல்னு சொல்றாங்க. தீவிரவாதிகளை ஒடுக்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாஜக தரப்பினர்ல இருந்து உடனே கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கு. எல்லா தரப்பினரும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. என்னடா இவ்வளவு கொடூரமா தாக்குதல் நடத்தியிருக்காங்களேன்னு. இதை நம்ம எப்படி பார்க்கறது? இதற்கு என்ன காரணம்? இதை நம்ம நீங்க எப்படி பார்க்குறீங்க? யார் காரணம்னு பார்க்குறீங்க? அதாவது இந்த காஷ்மீரில் நடந்த இந்த தாக்குதலில் இன்னும் இப்போ வந்த செய்தி வரைக்கும் ஒரு 28 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. படுகாயமடைந்தவர்கள் இன்னும் சில பேர் மரணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இறுதியான நிலவரம் இனிமேல் தான் தெரியும். இந்த படுகொலையை பொறுத்த வரைக்கும் இது யார் செஞ்சிருந்தாலும் இது கடுமையான கண்டனத்துக்கு உரிய ஒரு விஷயம். இது யார் செஞ்சார்கள் என்பது அவர்களை சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி உயர்ந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுலையும் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. இதை இந்த 3ஆக காஷ்மீர் மாநிலத்தை பிரித்த பிறகு கடுமையான இராணுவ நடவடிக்கைகள் மூலமாக தீவிரவாதிகளை முழு மூச்சாக முற்றாக நாங்கள் ஒடுக்கிவிட்டோம், அடக்கிவிட்டோம் என்று மத்திய அரசாங்கம் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் அவங்களுடைய எதுக்குமே இடமில்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஹை செக்யூரிட்டி, கடுமையான பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த சம்பவம் நடக்குது என்று சொன்னால் இப்படி நடக்குமா? முதலாவது விஷயத்தை சிந்திக்க வேண்டிய என்னன்னு கேட்டால், தீவிரவாதிகள்லாம் அழிச்சு ஒழிச்சிட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இப்படியான ஒரு சம்பவத்தை நடத்த முடியுமா? இது முதல்ல சிந்திக்கணும். கண்டிப்பாக ஆட்சியாளர்களுடைய அரவணைப்பும் ஒத்துழைப்பும் அனுசரணையும் இல்லாமல் இது நடந்திருக்கவே முடியாது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம கவனிச்சு கொள்ள வேண்டும். அது மாதிரி இந்த கவனக்குறைவுன்னு எடுத்துக்க முடியாதா? இல்ல இத கவனக்குறைவு, அதாவது அரசுடைய ஒத்துழைப்பின் பேரில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றீங்க. அரசுடைய அலட்சியம், கவனக்குறைவுங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாதா? அவங்க அசந்த நேரத்தில், அவங்க ஒரு ஒரு நிமிடம் தயங்குற நேரத்தில் உள்ள புகுந்துட்டாங்க, அந்த மாதிரி சொல்ல முடியாதா? ஏன்னா எல்லாவித தாக்குதலும் கவர்மெண்ட் அசந்த நேரம், போலீஸ் தூங்குன நேரம், ராணுவத்துக்கு தண்ணி காட்டிட்டு இல்ல ஏமாத்திட்டு இப்படித்தானே உள்ள வர்றாங்க. ஸோ இதை அரசின் உதவின்னு எடுத்துக்க முடியுமா, அலட்சியம்னு எடுத்துக்க முடியுமா, இல்லை அல்லது அவங்க அசந்த நேரத்தில் உள்ள புகுந்துட்டாங்கன்னு எடுக்க முடியுமா? அசந்த நேரத்தில் செஞ்சார்கள்னு பொதுவான பார்வையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருந்தாலும், கடந்த கால வரலாறுகளை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அரசுடைய ஒத்துழைப்போடவும் உறுதுணையோடவும் தான் இது நடந்திருக்கும் என்பதற்கு நிறைய முகாந்திரங்கள் இருக்கிறது. அது என்ன உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், புல்வாமாவிலிருந்து வரலாம். புல்வாமாவில் ஒரு தாக்குதல் நடக்குது. புல்வாமாங்கிற ஒரு இடத்துல இராணுவ வீரர்கள் ஏற்றி சென்ற ஒரு பேருந்து மீது ஒரு தனியார் வாகனத்தில் ஒரு கார் நிறைய 350 கிலோ வெடிமருந்துகளை ஏற்றி கொண்டு ஒருவர் அந்த வாகனத்தை அந்த பஸ்ஸில் மோதுகிறார். மோதின உடனே 40க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் அந்த ஸ்பாட்லேயே மரணிக்கிறாங்க. இது ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். இந்த புல்வாமா தாக்குதல் எப்போ நடக்குதுன்னு கேட்டால் 2019 பிப்ரவரி மாதம் நடக்கிறது. அதான் ஏப்ரலில் தேர்தல் நடக்க இருக்கிறது. தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதை நடத்தணும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இது பாகிஸ்தான் நடத்திவிட்டது, இதை லேசில் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி பாகிஸ்தான் மீது 2 வகையான தாக்குதல் நடத்தினார்கள். அது ரெண்டாவது என்னன்னு சொல்கிறேன். 2 விதமான பதிலடி இந்தியா கொடுத்தது என்று சொல்லி அதுவே தேர்தல் பிரச்சாரமும் ஆக்கப்பட்டு அந்த சம்பவம் நடந்தால் நம்மளாம் அறிவோம். ஆனால் உண்மையில் நடந்த விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த புல்வாமாவில் தாக்கல் நடத்தும் பொழுது
அது வந்து முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை, பாதுகாப்பான ஒரு தேசிய நெடுஞ்சாலை. அதில் வந்து 350 கிலோ வெடிமருந்தை ஏற்றிக்கொண்டு ஒரு நபர் வந்து காரில் வர முடியுமா என்று கேட்டால், கிட்டத்தட்ட ஒரு 50-60 இடங்கள்ல அவங்க செக் பண்ணப்படுவாங்க. அப்படி ஆமா, பண்ணப்பட்டிருக்கும் பொழுது, ஆமா. இவ்வளவும் ஏத்திக்கொண்டு வரவே முடியவே முடியாது. அப்படி இருந்தும் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவர் வந்திருக்கார் என்று சொன்னால், அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வர முடியாது அப்படிங்கிறத முதல் சந்தேகம் அதுல எழுந்தது. அதாவது ஸ்ரீநகர், ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில அது நடக்கிறது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இத வந்து இந்த சாலையில அந்த சாலையுடைய பொறுப்பாளர் யாருன்னு கேட்டா, தேவேந்திர சிங் என்ற ஒரு அதிகாரி தான் அந்த அந்த ராணுவ வீரர்கள் வருவதற்காக வேண்டி இந்த சாலையுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தேவேந்திர சிங் என்பவர். அப்ப இவர் மீது ஏற்கனவே 2 புகார்கள் இருப்பது. இது அன்றைய தினத்தில பிபிசியிலயும் இந்த விஷயத்த வந்து அம்பலப்படுத்தியிருந்தாங்க. என்ன 2 புகார் என்று சொன்னால், இவர் ஒரு முறை ஒரு வண்டியில 3 பேரை ஏத்திக்கிட்டு வர்றாரு. தேவேந்திர சிங் என்ற இந்த அதிகாரி 3 நபர்களை வண்டியில ஏத்திட்டு வர்றாரு. ஒரு ஆளு ஹிஸ்புல் முஜாஹிதினுடைய தலைவர். அவர் தேடப்படும் குற்றவாளி. 2வதாக வந்து அவர் சையது நபீத் அவருடைய பேர். அவருடைய கூட்டாளி ஆசிப் ரத்தோர்ன்னு ஒரு ஆளு. அதுக்கப்புறம் கடத்தல்காரர் என்று சொல்லப்படக்கூடிய இம்ரான்னு ஒரு ஆள். இந்த 3 நபர்களையும் ஒரு உயர் அதிகாரி இந்த இந்த தேவேந்திர சிங் தான். இவர் வண்டியில ஏத்திக்கிட்டு வர்றாரு. வரும்பொழுது டிஜிபி அந்த வண்டிய மடக்குறார். இந்த சம்பவத்தில் உள்ளதில்ல. ஏற்கனவே இவர் வந்து தீவிரவாதிகளுடைய தொடர்புடைய ஒரு அதிகாரி தான். இதுக்கும் பொறுப்பாளரா இருந்தார் என்பதற்காக இத சொல்றேன். அந்த வண்டிய மடக்குறாங்க. இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி தான் இவர் வாகனத்தில் அழைச்சிட்டு வர்றாரு. ஏதோ ஒரு தீவிரவாத செயலை நடத்துவதற்காக வேண்டி அவர் அத அழைச்சிட்டு வர்றாரு. அத மாட்டி அவர் பிடிபட்டு அவர் கைது செய்யப்படுறார். டிஜிபியினால. அது மாத்திரம் இல்லாம, அப்சல் குரு தூக்குல போடப்பட்டார் இல்லையா? அப்சல் குருங்கிறவர் வந்து ஒரு வாக்குமூலம் குடுக்குறார். நான் சில பேருக்கு அடைக்கலம் குடுத்தேன். அடைக்கலம் குடுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த தேவேந்திர சிங்குன்ற இந்த ஒரு அதிகாரி தான் எனக்கு வந்து நீங்க அவருக்கு அடைக்கலம் குடுங்க, நாங்க பார்த்துக்கிறோம் என்று அதிகாரி தான் எங்களுக்கு வந்து உறுதிமொழி குடுத்தாரு. அதன் பேர்ல தான் நான் அடைக்கலம் குடுத்தேன் என்று அப்சல் குருவுடைய அந்த புகார்லயும் இடம்பெற்றவர் இவர். இந்த நபர் தான் அந்த சாலையின் பொறுப்பாளரா ஏற்கனவே 2 புகார் உள்ள ஒரு ஆளு, அந்த சாலையின் பொறுப்பாளரா இருக்கிறார். பொறுப்பாளரா இருக்கும் பொழுது, இப்ப இந்த 350 கிலோவை ஏத்திக்கொண்டு பல 100 மைல்களை கடந்து இந்த வெடிகுண்டு ஏற்றிய வாகனம் வருது என்று சொன்னா, இவங்களுடைய சப்போர்ட் இல்லாம வர முடியாது. வந்துருச்சா? வந்தாச்சு. வந்த உடனே அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த இவர் மாட்றார். அர்னாப் கோஸ்வாமி மாற்றம் உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். அர்னாப் ஆமா, ஆமா, கோஸ்வாமி ஆமா, ஆமா. வந்து அவர் வந்து என்னமோ டிவி வச்சிருந்தாரே. ஒரு டிவி ஒண்ணு ஆமா. வச்சிருந்தாரு. ரிபப்ளிக். ம், ம். ரிபப்ளிக் டிவி. அதனுடைய ரிபப்ளிக். உரிமையாளர் இருந்தார்ல. அவர் என்ன செய்றாருன்னா, ஒரு விஷயத்துல மாட்றார். எதுல மாட்றாருன்னு கேட்டா, அ அவர் அவர் வந்து அவர் இந்த விஷயத்துல மாட்டல. அந்த ரிபப்ளிக் டிவில என்ன செய்றாங்கன்னா, ரேட்டிங் வருவதற்காக வேண்டி, அதிகமான ரேட்டிங் இருப்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதுக்கு ஒரு செட்டப் பண்ணுவாங்க. அதாவது அதுக்குன்னு சில மிஷின்கள் குடுப்பாங்க. ஒவ்வொரு வீடுகள்லயும் கொண்டு போய் பொருத்துவாங்க. ஆமா. அதுல எவ்வளவு டிஆர்பி பேர் பார்க்குறாங்க ரேட்டிங்க்காக. என்பது அது அறிய முடியும். அந்த மாரி ஒரு ஒரு 45,000 பாக்ஸுகள் வந்து குடுக்கப்பட்டிருந்துச்சு மொத்தமே. 140,00,00,000 மக்களுடைய வீடுகளுக்கு 140,00,00,000 மக்கள்னா, ஒரு 35,00,00,000 வீடுகளாவது இருக்கும். 35,00,00,000 வீடுகளுக்கு வந்து ஒரு இந்த இந்த பாக்ஸ் அந்த மீட்டர பார்க்க செட்டா பாக்ஸ் மாதிரி, அந்த எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்ற அந்த டிஆர்பி ரேட்டிங் பார்க்கறதுக்கான ஒரு மீட்டர் அது. அந்த மீட்டர வந்து பொருத்திருவாங்க. பொருத்தின பிறகு அந்த டிவி எவ்வளோ அதில பார்க்குறாங்களோ, அத வந்து என்ன செய்வாங்கன்னா, மல்டிபிள்ல பெருக்குவாங்க. ஒரு 45,000 பேருக்கு தான் அந்த பெட்டி இருக்கும். ஒரு பெட்டியில இவ்வளவு இருக்கும் என்று சொன்னால், அப்ப 30,00,00,000 பேருக்கு எவ்வளவு என்று பெருக்கி, இந்த சேனல் தான் அதிகமா பார்க்குறாங்க என்று ஒரு அறிவிப்பு அவங்க செய்வாங்க. அதன்படி அந்த டிவிக்கு விளம்பரங்கள் நெறைய கிடைக்கும். எந்த டிவி அதிகமான மக்கள் பார்க்குறாங்களோ, அதுக்கு விளம்பரம் கிடைக்கும். இந்த டிஆர்பி ரேட்டிங் வருவதற்காக வேண்டி, இந்த அர்னாப் என்ன செய்றாருன்னு கேட்டா, எங்கெங்க எல்லாம் அந்த மிஷின் வைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த தாஸ் குப்தான்னு ஒரு ஆளு அதனுடைய பொறுப்பாளர். அவர தொடர்பு கொண்டு அவர சரி கட்டி, அவர்ட்ட வந்து இந்த பாக்ஸ் வச்சிருந்தவங்களுடைய முகவரியெல்லாம் வாங்கிட்டு போயி, ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு என்ன செய்றாருன்னு கேட்டா, "நீங்க வந்து எங்க டிவி இப்போ ஆன் பண்ணி வச்சிருங்க. எப்ப பார்த்தாலும் உங்க வீட்ல என்ன செய்யணும், எங்க ரிபப்ளிக் டிவி தான் ஓடிக்கிட்டு இருக்கணும்.
இப்படி வைத்துட்டீங்கன்னா மாசத்துக்கு 700 ரூபாய் உங்களுக்கு நாங்க தருவோம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு செஞ்சு என்ன செய்யறாருன்னு கேட்டா, பல வீடுகள்ல இதுவே ஆன்ல இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கும். ஆங்கிலம் தெரியாதவங்க வீடுகள்ல எல்லாம் ரிபப்ளிக் டிவி தான் பார்க்கப்படுது. அப்ப அதிகமான பார்க்கப்பட்டவன் என்ன ஆகுதுன்னா, ரேட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு. அப்ப ரேட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்தவுடனே இது சம்பந்தமாக என்ன செய்றாங்கன்னு கேட்டா, மராட்டியத்துல சிவசேனா அரசு அப்ப பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலையில இருந்தாங்க. அவங்க இத விசாரணைக்கு உட்படுத்தி அந்த அதிகாரிய புடிச்ச உடனே, இவர் தான் என்ன செய்றாருன்னு கேட்டா, அந்த அட்ரஸ் எல்லாம் குடுத்திருக்காரு. யார் யாருக்கு அந்த பாக்ஸ் வைக்கப்பட்டதுங்கிற விவரத்தை எல்லாம் இவருக்கு குடுத்திருக்கிறாரு. அப்ப அவருடைய ஃபோன எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த ஃபோன்ல அவருக்கும் இந்த அர்னாப் கோஸ்வாமிக்கு நடந்த WhatsApp உரையாடல்கள் 1000 பக்கங்கள். அவருக்கும் அர்னாப் கோஸ்வாமிக்கு நடந்த 1000 பக்கங்கள் கொண்ட உரையாடல் வருது. அதுல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, இந்த புல்வாமா தாக்குதல் நடக்க போகுது என்கிற விஷயம் அதில் பேசப்படுது. அர்னாப் கோஸ்வாமி என்ன செய்யறாருன்னு கேட்டா, இத இத பேசுறாரு. பெரிய சம்பவம் நடக்க போகுது. தேர்தலுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிருவோம் அப்படின்னு பேசுறாரு. அந்த புல்வாமா தாக்குதல் நடந்த உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, அத பத்தி அந்த அவர்ட்ட பகிர்ந்து கொள்றாரு. யார்ட்ட இந்த செட் டாப் பாக்ஸ் அந்த அவருடைய அந்த ஓனர்ட்ட பகிர்ந்து கொள்றாரு. எப்படி பகிர்ந்து கொள்றாருன்னு கேட்டா, இந்த சம்பவம் நடந்த உடனே 20 நிமிஷத்துல நாங்க கவர் பண்ணோம் அத. புல்வாமா வெடிகுண்ட வந்து 20 நிமிஷத்துல கவர் பண்ண முடியாது. ஹை செக்யூரிட்டியான யாரும் நெருங்கவே முடியாது. அப்ப ஏற்கனவே இவங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததுனால தான் 20 நிமிஷத்துல இது பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி வந்து அபிநந்தன் ஒரு ஆளை இறக்கி விட்டாங்கல்ல, அந்த இடம். துல்லிய தாக்குதல் நடத்தினாங்கள் அந்த விஷயத்தை எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவர் WhatsAppல அவரோட பேசுகிறார். இதெல்லாம் வந்த பிறகு தான் அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சு இது ஒண்ணு நடக்கணும். அதுல அந்த அர்னாப் கோஸ்வாமி அதுல WhatsApp உரையாடல்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது நமக்கு லட்டு மாரி ஒரு வாய்ப்பு. வரக்கூடிய தேர்தலுக்கு இத நல்ல முறையா நம்ம பயன்படுத்திக்கிறன்னு. பெரியவர்னா மோடியே பெரியவர்ங்கிறாராம் அதுல. பெரியவருக்கு நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு ஏஎஸ்ங்கிறாரு. ஏஎஸ்ஸையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும், பெரியவரையும் சந்தோஷப்படுத்தணும் என்றெல்லாம் அந்த உரையாடல்ல வருகிறது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல, இவர்கள் தான் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, இந்த மாரி சில தீவிரவாத குழுக்கள கையில வைத்துக்கொண்டு, அவனுக்கு காச குடுத்து, "நீ போய் அடிச்சிட்டு வான்னு" சொல்றது. இவர்களே தான் சந்தர்ப்பம் தகுந்த அல்ல மாரி. அந்த தீவிரவாத குழுக்கள் முஸ்லிம் குழுக்களா இருந்தாலுமே கவர்மெண்ட் ஆமா, எய்டுங்கிறீங்க. கவர்மெண்ட் அரசு கீழ சில உதவியில அந்த குழு. குழுக்கள வச்சிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவா இருந்தாலும் ஓ! சரி, இப்ப புதுசா ஒரு அமைப்பு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே அரசாங்கத்துடைய அண்டர்டேக்கிங்ல பெரிய அளவு பணத்த வாங்கிக் கொண்டு, இவங்க சொல்ற நேரத்தில் அதை செய்வார்கள். அந்த மாரியான ஒரு குழுக்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப இதுல உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சம்பவத்துக்கு பிறகு இத என்ன செய்யணும்? இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்கல்ல. அப்ப இது அரசாங்கம் வந்து எப்படி இவன் இத்தனை மைல் கிலோமீட்டர் கடந்து வெடிகுண்டோட ஒருத்தன் வந்தான்? அவன் யாரு? அவனுக்கு துணை செஞ்சது யாரு? எப்படி இவ்வளவையும் கடந்து அவனால் வர முடிஞ்சுச்சு? அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு விசாரணையா நடத்துனாங்களான்னா, நடத்தவே இல்ல. அத கண்டுபிடிக்கவே இல்ல. அது யார் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது ராணுவ வீரர்களை கொன்றிருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, அது யாருங்கிற விஷயத்தான முதல்ல விசாரிக்கணும். இன்றைக்கு தேதி வரைக்கும் அந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்டு விட்டது. ராகுல் காந்தியில இருந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் இதை கேள்வியாக அப்போது கேட்டாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அப்போது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தீவிரவாதியாக இருக்கக்கூடிய சத்யபால் மாலிக் என்பவர் தான் காஷ்மீருக்கு கவர்னர். காஷ்மீர்ல ஆமா, ஆமா. கவர்னரா இருந்தாரு. அவர் கவர்னரா இருக்கும்போது நடக்கிறது. பிறகு என்ன செய்யறாருன்னா, அவரு இதை சொல்லி அவர் வெளியே வர்றாரு. கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த அந்த பிஜேபி அரசாங்கத்திலிருந்து எதிர்த்து ஒரு அறிக்கை விடுறாரு. யாரு? காஷ்மீர் கவர்னரா இருந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதுல வந்து சரியான முறையில் விசாரிக்கணும். திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க. யார் என்று வேறு வரைக்கும் கண்டுபிடிக்கணும் என்று நான் மோடிக்கு சொன்னேன். இதை கிடப்புல போடு என்று எனக்கு அவர் சொன்னாரு. யார் சொல்றாரு? அந்த ஆர்எஸ்எஸ்ல வார்த்தெடுத்த அந்த கவர்னர் இதை சொல்றாரு. மாலிக். எல்லா ஆமா, ஆமா. தொலைக்காட்சியிலும் இது வந்து அவருடைய பேட்டியா வந்தது. அது மாத்திரம் இல்லாம, இவங்கள வந்து பஸ்ல கூட்டிட்டு வரக்கூடாது. ஹெலிகாப்டர்ல தான் கொண்டு வரணும்னு நான் சொன்னேன். இல்ல பஸ்ல தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் பஸ்ல சாதாரண பேருந்துல ராணுவ வீரர்களை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அரசாங்கத்துடைய கை இதுல இருக்கிறது. அதனால பிஜேபி நீங்க யாரும் நம்பி ஓட்டு போடாதீங்கன்னா தேர்தல் பிரச்சார நேரத்தில் சொன்னார். யாரே? சத்யபால் மாலிக். அப்ப என்னன்னு கேட்டா, இவர்கள் ஜெயிப்பதற்காக வேண்டி ராணுவத்தையே பணி கொடுக்கக்கூடியவர்கள். நம்ம ராணுவமாச்சன்னு கூட பார்க்காம செஞ்சிருக்கும் பொழுது, அதை நம்ம இதை சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, நீங்க வைக்கக்கூடிய நல்லெண்ணத்தை இவர்கள் மீது வைக்க முடியாது. அது அசந்திருந்த நேரத்தில் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல,
அந்த நல்லெண்ணம் வைப்பதற்குரியவர்களாக இவர்கள் இல்லை. அது மாத்திரம் இல்லாம ஷிண்டேன்னு ஒரு ஆள். அவரும் அமித்ஷாவுக்கு, பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். அவர் வந்து பல குண்டு வெடிப்பு வழக்குகள்ல அவரும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். மாலேகான் குண்டு வெடிப்பு, ஜும்மா மசூதி குண்டு வெடிப்புன்னு சொல்லி பல குண்டு வெடிப்புகள்ல அவர் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் என்ன செய்றாருன்னு கேட்டா, சிபிஐ நீதிமன்றத்துல ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணார். சிபிஐ நீதிமன்றத்துல ஒரு அஃபிடவிட் போடுறாரு. என்ன அஃபிடவிட்ன்னு சொன்னா, நானே இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறேன். நான் அப்ரூவராக விரும்புகிறேன். சில உண்மைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த குண்டு வெடிப்புகள் எல்லாம் நாங்க தான் செஞ்சோம். ஆர்எஸ்எஸ் உடைய வழிகாட்டுதல் பிரகாரம் இது முஸ்லிம்கள் மீது பழி வந்து அதனால் நமக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்க தான் இதை செஞ்சோம். இன்னன்னார் ஆலோசனை பேர் பட்டியல் வரைக்கும் போட்டு என்ன செஞ்சாருன்னு கேட்டா, சிபிஐ நீதிமன்றத்துல பகிரங்கமாக அஃபிடவிட்டாகவே தாக்கல் பண்ணார். பல குண்டு வெடிப்புகள் நடத்துவாங்க, அது இந்துக்களை கொல்லப்படுவாங்க, அதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. இந்துக்கள் கொல்லப்பட்டாலும் முஸ்லீம் கொன்றான்ங்கிற பேர் வருமா, அதுல நமக்கு ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ரேஞ்சுக்கு அவர்கள் போவார்கள் என்பதை பல குண்டு வெடிப்புகளை நாங்க நடத்தி இருக்கிறோங்கிறார். நடத்திவிட்டு முஸ்லீம்கள் மேல பழிய போடுவோம் என்கிறார். எதற்காக போடுவோம் என்று சொன்னால், இதன் மூலமாக நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வருவதற்காக ஆட்சிக்கு வரணும். எப்படி வரணும்? முஸ்லீம்கள் மீது வெறுப்பு உண்டாகணும். வெறுப்பு உண்டானா இந்துக்களின் காவலருங்கிற ஒரு பட்டம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதை காரணமாக வைத்து இந்து வாக்குகளை அறுவடை செய்வதற்காக வேண்டி இந்த வேலையை நாங்க தான் செஞ்சோம் என்று, யார் யாரெல்லாம் செஞ்சோம், யார்கிட்டையெல்லாம் ஆலோசனை பண்ணோம் என்று ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான தலைவர்கள் பெயர்கள் எல்லாம் பட்டியல் போட்டு சிபிஐ நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட்டாக ஒரு தாக்கல் பண்ணார். அப்ப இது என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இவங்களுக்கு வந்து நீங்க நல்லெண்ணம் வைக்கவே முடியல. ஒரு 2 விஷயம். இந்த சம்பவம் அசந்து இருக்கும்போது அது போக வந்து இராணுவ உடையை போட்டுக்கொண்டு நவீன ஆயுதங்களோடு வர்ற அளவுக்கு அசந்து இருப்பாங்க. அசந்து இருத்தல் என்பது ஒரே ஒரு மனிதன் அப்படி வந்துட்டான்னு சொன்னா நம்ம அசந்து இருக்கும்போது வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இது ஒரு டீமா வந்திருக்கிறாங்க. அவங்க 28 30 பேரை கொலை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு 25 பேராவது வந்திருக்கணும். அவ்வளோ பெரிய நம்பர்ல அவங்க வந்து இராணுவ உடையை உடித்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னா யாரு கண்லையாவது பற்றுவாங்க. ஒருத்தன் வரும்போது படமாட்டான், ஒளிஞ்சு மறைஞ்சு வந்துருவான். அப்ப தெரிஞ்சாலும் ஒன்றும் செய்யாதீங்க அவங்கள அப்படிங்கிற ஒரு உத்தரவு இல்லாமல் இவர்கள் வந்திருக்க முடியாது. அது போக இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதாவது இது முஸ்லீம் தான் செய்தான் என்று வரணும் என்பது அவங்களுக்கு அக்கறை. செத்தவனை பத்தி அக்கறை கிடையாது. அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொருத்தனையும் வந்து என்ன செஞ்சாங்களாம், வேட்டியை தூக்கி பார்த்து கையில லுங்கிய பேண்ட் அவுத்து பார்த்து இவன் சுண்ணத்து பண்ணியிருக்கானா என்று பார்த்துவிட்டு கொலை செய்தார்கள் என்று சில ஊடகங்கள்ல உன் பேர் என்ன என்று கேட்டு அவன் முஸ்லீம் பேரை சொன்னான்னு சொன்னா அவனை விட்டு முஸ்லீம் அல்லாத பேரை சொன்னா அவனை மட்டும் கொன்றார்கள் என்று சொல்லி வச்ச மாதிரி மீடியா அச்சு ஊடகங்கள் பூராத்தான் இந்த செய்தி வந்திருக்கு. சொல்லி வச்ச மாதிரி எல்லா பேப்பர்கள்லையும் இந்த செய்தி வருது. அதாவது இவன் வந்து ஒரு தீவிரவாத குழு தான் செஞ்சிச்சின்னு காட்டணுமா, அதுவும் என்னென்ன முஸ்லீம்களை பாதுகாத்துட்டு மற்றவங்களை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே பொய்ங்கிறது அந்த கொல்லப்பட்ட லிஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. கொல்லப்பட்டவர்களுடைய சரி. லிஸ்ட் வெளியிடும் பொழுது அதுல அதுல 10வது முஸ்லீம் நபராக இருக்காங்களா? வந்து சையது ஹுசேன் ஷா. அதை 10 பேரை சொல்லி 10 பேர் லிஸ்ட் வருதுல, அதுல 10ஆம் நம்பரா உள்ள ஆள் யார் பேர் வருதுன்னு கேட்டா சையது ஹுசேன் ஷா என்பவர். இவரும் கொல்லப்படுறார். இவர் முஸ்லீமை பார்த்துட்டு அவனை விட்டுட்டாங்க, மற்றவங்கள கொலை பண்ணாங்கன்னு சொல்றது பொய் என்பதற்கு இந்த கொல்லப்பட்டவர்கள்ல ஒரு முஸ்லீம் இருக்கிறார். அவனுக்கு அந்த கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க அஜெண்டாவை கரெக்டா ஒரு 25 பேர் காலி பண்ணு, முஸ்லீம் மேல பழி வரணும் அப்படிங்கிறதான தவிர ஆம்பளையில காலி பண்ண சொல்லியிருக்காங்க. பெண்களை ஒன்றும் செய்யல. பெண்கள் சிறுவர்களை விட்டு ஆம்பளைகளா பார்த்து கொலை பண்ணியிருக்கிறாங்க என்பது மட்டும்தான் அதுல வருகிறது. இதை சொன்ன உடனே ஒரு அமைப்பு ஆர்டிஎஃப் ஏதோ ஒரு டிஆர்எஃப் சொல்லி ஒரு அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது. இவங்க வந்து ஹிஸ்புல்லாவுடைய இருந்து பிரிந்து வந்த ஒரு தனி ஒரு அமைப்பு என்று அரசின் சார்புல வந்து அதை பரப்புறாங்க. லஷ்கர் தொய்பான்னு சொல்றாங்க. இல்ல லஷ்கர் தொய்பாவினுடைய நிழல் அமைப்புன்னு போட்டிருக்காங்க எல்லா பத்திரிகையும். லஷ்கர் தொய்பாவின் நிழல் அமைப்பு. லஷ்கர் தொய்பாவுடைய ஒரு உள்பிரிவா இது. இந்த பிரிவு தான் இதை பொறுப்பேற்றுக்கிடுச்சுன்னு சொல்றாங்க. நீங்க இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க. பொறுப்பேற்றுக்கிறதுன்னு சொன்னா அவன் வந்து அந்த அவனுடைய அபிஷியலான இணையதளத்தில் அவன் எழுதுவான். அவனுக்கு ஒரு 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 அடையாளம் இருக்கும். இதுல அப்படிலாம் கிடையாது. இவன் யாருன்னு தெரியாத ஒரு புது அமைப்பை உண்டாக்கி அந்த அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள்
அப்படிம்பாங்க. அதுபோல் பொறுப்பேற்றுக் கொள்வதாக இருந்தால் இந்த தீவிரவாதிகளில் சிலர் இருக்கிறாங்க, அந்த இராணுவத்துக்கு எதிராக சில வேலைகளை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தங்களை அடையாளப்படுத்தி இன்ன காரணத்துக்கு இன்ன நோக்கத்துக்காக நாங்கள் செய்கிறோம் என்று ஒரு லட்சியத்தோடு செய்வாங்க. அவங்களுடைய மோதல்லாம் இராணுவத்தோட மட்டும் இருக்கும். அவங்களுடைய மோதல் எல்லாமே இராணுவத்தோட சில மோதல்லாம் நடந்திருக்கிறது. அப்படி சின்ன சின்ன குழுக்கள் இருக்கிறாங்க என்பது விஷயம் இருக்கிறாங்க. ஆனால் இதுல பொதுமக்களை, வெகுஜன மக்களை கொலை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இது கடுமையான ஒரு கோபத்தை மக்கள்கிட்ட உண்டாக்கும். அதனால என்ன செய்யணும்னா முஸ்லீம்கள் பொது முஸ்லீமா பார்த்து பார்த்து காப்பாத்திட்டு முஸ்லீம் அல்லாத மக்களை கொலை பண்ணிட்டாங்க என்கிற ஒரு கருத்தை விதைப்பதற்கு இதை செய்யறாங்க. இது கவர்மெண்டுடைய ஆதரவு இல்லாம, அரசு சப்போர்ட் இல்லாம முடியாது. இது அந்த சத்யபால் மாலிக் இல்ல ஒரு அந்த புல்வாமாவில் அம்பலப்படுத்தியிருக்கிறாரு. இல்ல அதுல அவர் சொல்லியிருக்காரு. பட் இந்த சம்பவத்துல ஒரு லேடி என் கணவரை கொன்னுட்டீங்க, என்னையும் கொன்னுருங்கன்னு சொல்லும்போது, நீ போய் மோடியோட நரகத்தில் வாழு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பாஜக மீது எதிர்ப்பு கொண்ட ஒரு பிரிவினர் தான் அதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செய்தியா வருது. இல்லை, இந்த மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அந்த செய்தியை கவர் பண்ண நிருபர் யாரு? அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்துல செய்தியாளர்கள் எந்த ராணுவ அதிகாரி விடுவாங்க? சும்மா கதை கற்பனைக்கு விட்டு எழுதுறாங்களே தவிர, பேட்டி கேட்டாங்க அது விடுறாங்கன்னு அப்படிலாம் பேச விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்படி இருந்தா கூட எவனோ ஒருத்தன் சொல்லி கூட இருப்பான். ஏன்னு கேட்டா அப்படி சொன்னாங்கிறத வைத்துக்கொண்டு அது முஸ்லீம் செஞ்சான்ற முடியாது. இந்த நீ சொல்றியல்ல, அதாவது மோடிக்கு பிடிக்காதவன் செஞ்சாண்டு, அது வரணுமா இருந்தால் அப்படி தானே பேசணும். அப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து பேசுவாங்க. அந்த பேசிக்கிறது இந்த மாதிரி சொல்வார்களே. ஆனால் இப்படி சொல்வதன் மூலமாக இது மோடிக்கு பிடிக்காதவங்க தான் அதை செஞ்சாங்க என்ற ஒரு கருத்து வரணுங்கிறதுக்கு இது செய்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு குண்டு வெடிப்பின் போதும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேர்தல் விஷயம் முக்கியமானதாக இருக்கும், அல்லது முக்கியமான ஒரு பிரச்சனையை திசை திருப்புவதாக இருக்கும். இப்போ உள்ள என்னுடைய கணிப்பு என்னவென்று சொன்னால், இந்த வக்ஃபு விஷயத்தில் தலையிடும் பொழுது எல்லா இந்து மக்களுமே அதை வெறுக்கிறாங்க. முஸ்லீம்கள் ஒரு பக்கம் வெறுக்கிறது மாத்திரம் இல்லாமல், நடுநிலை மக்களும் அவங்க வழிபாட்டு தலத்தில் ஏன்டா போயிட்டு தேவையில்லாமல் நீங்கள் தலையிடுறீங்க. பல சாமியார்கள்லாம் கூட பேட்டி கொடுக்குறாங்க, இதுவும் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அவங்களுடைய வழிபாட்டு தலத்தில் அந்த அளவுக்கு ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விஷயமா வந்திருக்கும் பொழுது, முஸ்லீம்கள் மீது ஒரு வெறுப்பை நல்லா விதைச்சிட்டோம் என்று சொன்னால், வக்ஃபுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கிடுவாங்க. அதை டைவெர்ட் பண்ணுவதற்கு தான் என்ன செய்யறாங்க, இதை போட்டு இவங்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, உங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி வேட்டியை தூக்கி பார்த்து கையில் இதை கவுத்து பார்த்து சுண்ணத்து பண்ணியிருக்கான்னு பார்த்து கொலை பண்ணுறாங்க, இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறீங்க என்று காட்டுவதற்காகத்தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்களே தவிர இது அவங்க செய்யலைன்னு மறுக்க முடியாது. செய்யலைன்னு மறுப்பதாக இருந்தால் ஏற்கனவே அந்த 2 விஷயத்துக்கு இவர்கள்ட்ட இது வரைக்கும் பதில் இல்லை. எதுக்கு? புல்வாமா விஷயத்திற்கு அது ஏன் அந்த வெடிமருந்து கொண்டு வந்தான், எப்படி வந்தான், அதுக்கு துணை செஞ்ச அதிகாரி யாரு, அதுக்கு பதில் இல்லை. அவர் கவர்னர் இது ஆபத்தானதாக இருக்குது, நீங்கள் ஹெலிகாப்டர் அனுப்புங்க என்று அவருக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் கவர்னர் இருக்கும்போது அரசாங்கத்துக்கு சொல்லியும் கூட இவங்க இல்லை பஸ்ஸில் தான் அனுப்புவோம் என்று அனுப்பி வைத்ததற்கு என்ன காரணம்? மோடிட்ட போய் இது நம்ம இராணுவமே அதை செஞ்ச மாதிரி தான் தெரிகிறது, நம்முடைய உடந்தை இருக்கிற மாதிரி தெரிகிறது சந்தேகத்தை அவர் தெரிவிக்கும் பொழுது மோடி அதை கிடப்புல போடுங்கன்ட்டாராம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்தார்கள் என்று சொன்னால், அப்ப இவர்களுக்கு யார் சாவுறார்கள்? இராணுவம் சாவுதா, இந்து பொதுமக்கள் சாவுறாங்களா? அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. எந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அதனுடைய பேர் முஸ்லீமுக்கு வரும் என்று சொன்னால் அதை செய்வது என்பதை கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மதிக்கக்கூடிய தெய்வங்களுடைய சிலைகளுக்கு போய் செருப்பு மாலையெல்லாம் போடுவாங்க. முஸ்லீம் போட்டாண்டு ஆக்கிருக்காங்க, தெய்வம்னு நினைக்கும் போது செருப்பு மாலை போட மனசு வராது. அவங்களே தெய்வம் மதிக்கிறாங்க, அதில் போய் செருப்பு மாலை போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்படி செருப்பு மாலை இளஞ்சிங்கிற இடத்துல தமிழகத்தில் ஒரு தேரை கொளுத்தி விட்டாங்க, பக்கத்தில் மேலே முஸ்லீம் தான் கொளுத்தனாண்டு பேப்பர்லாம் நியூஸ் வந்துச்சு. 2 நாளில் காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க அது முஸ்லீம் இல்லை, இந்து முன்னணிக்காரன் தான் அதை செஞ்சான் அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டால் அது முஸ்லீம்கள் மேலே பழி வரணுமாக இருந்தால் அவங்க கோயிலையும் இடிப்பார்கள், சாமி சிலைகளை அசிங்கப்படுத்துவார்கள், அப்பாவிகளை கொள்ளுவார்கள், இராணுவ வீரரையும் கொள்ளுவார்கள். அவங்க நோக்கம் என்னன்னு கேட்டால் இதனுடைய பழி, இதனுடைய வெறுப்பு முஸ்லீம் மேலே திரும்பணும். முஸ்லீம் மேலே திரும்பிடுச்சு என்று சொன்னால் வரக்கூடிய பீகாருடைய தேர்தலுக்கும் உதவும். அது மாதிரி இப்போ வக்ஃபுடைய பிரச்சனைகளுக்கும் உதவும். நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் டைவெர்ட் ஆகி போயிடும். அப்படிங்கிறனால தவிர இந்த சம்பவத்தை நம்பவே முடியலை. எப்படி இந்தியாவுடைய ஒரு அரசாங்கத்தினுடைய இவ்வளவு வலுவான ஒரு இராணுவம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குழு ஆயுதங்களோட இராணுவ உடையெல்லாம் போட்டுக்கொண்டு
ஒரு ஒரு குழுவாக சென்று அவர்கள் தாக்குறார்கள். இன்னும் சொல்ல போனா தாக்கியவர்களை விரட்டி இன்னும் பிடிக்கல. நான் தாக்கிரலாம். ம், ம், ம். அசால்ட்டா இருக்கும்போது நீங்க தாக்கிரலாம். பொறுப்பேத்து கொண்டான்னு சொல்லக்கூடியவங்க, அந்த 25 பேரையும் ஏன் புடிக்கல இன்னைக்கு வரைக்கும்? ஒரு ரவுண்ட் அடிச்சு எங்க இருந்தாலும் சுத்தி வளைச்சு கைது பண்ணிரலாமே! அப்படியும் பண்ணப்படல. ஏன்னு கேட்டா அவங்க மாட்டக்கூடாது. மாட்டுனாங்கன்னா தெரிஞ்சு போயிரும். யார் சொல்லி தெரிஞ்சோம்ன்ட்டு. கண்டிப்பா இது வரவே வராது. முஸ்லீம் செஞ்சான்ங்கிற செய்தி மாத்திரம் தான் வருமே தவிர, இதனுடைய வேர் வரைக்கும் போய் பார்த்தீங்க என்று சொன்னா, இது ஒரு அதிகாரிகளை வைத்து, இவர்களுக்கு விலை போன முஸ்லீம் இயக்கங்கள், அந்த தீவிரவாதிகள்னு ஒரு குழு இருக்கிறாங்க. இவர்களுக்கு விலை போனவர்கள். அவங்க சொல்லும்போது குண்டு வைப்பாங்க. அவங்க சொல்லும்போது குண்டு வைக்காம இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளிய வந்தால் தான் இது சரியான தீர்வா இருக்குமே தவிர, சும்மா ஒரு கண்டன அறிக்கையோட நடந்தாங்கன்னு சொன்னா, அது புல்வாமா மாரி தான் முடியும். அதனால கண்டிப்பா இது வந்து முஸ்லிம்கள் செய்ய நியாயம் இன்னும் சொல்லப் போனா, அவனுக்கு என்ன கோவம்? அப்படி வச்சுக்கிறோம். காஷ்மீர்ல உள்ள முஸ்லிம்களுக்கு யார் மேல கோவம்? அரசாங்கத்து மேல தான் கோவம். அரசாங்கம் இந்த மாரி எங்களுக்கு உள்ள உரிமையெல்லாம் பறிச்சுட்டாங்க என்கிற கோபம், அதுல அந்த தீவிரவாதிகள் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆட்களுக்கு இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுற்றுலா பயணிகள் மீது அவனுக்கு என்ன கோபம்? சுற்றுலா பயணிகளா வரக்கூடியவங்கள போய் சுடுற மாரி பொ பொ அந்த ஊர்ல உள்ள பொதுமக்கள அவன் சுட்டு போயிருவானே! அப்ப அந்த மாதிரியான ஒரு மோட்டிவும் இதுல இருக்கிற மாரி தெரியல. அதனால கண்டிப்பாக இத வந்து முஸ்லிம்கள் மேல ஒரு பழிய போடுறாங்களே தவிர, இது முஸ்லிம் செஞ்சு இருக்க முடியவே முடியாது என்பதுதான் எதார்த்தம். இத முழு அளவுக்கு விசாரிக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் வலியுறுத்தணும். அவன் யாரு? எங்கிருந்து வந்தான்? அதனுடைய வேர் என்ன? இப்போ யார் தூண்டுதல்? இந்த அனைத்தையும் மாரி இல்ல நீங்க சொல்வது சரிதான். கடந்த வரலாற்றிலிருந்து சில விஷயங்கள நீங்க அனுமானிக்கிறீங்க, ஊகிக்கிறீங்க, சந்தேகப்படுறீங்க. அதுக்கான முகாந்திரம் இருக்கு. ஆனா பொதுவா என்ன சொல்றாங்க, ஒரு குண்டு வெடிப்பு இந்த மாரி தீவிரவாத தாக்குதல்னாலே, அதுல இதுவரை எந்த இந்துவும் அது பேரும் கலந்துகிட்டது இல்ல. அப்படி ஒரு தாக்குதல் தீவிரவாதின்னு வந்தாலே ஏதோ ஒரு முஸ்லீம் பேரு தானே இருக்கு. அது பாஜக உருவாக்குதோ, இல்ல யார் உருவாக்குறாங்களோ, எப்டினாலும் வந்து ஏதோ ஒரு முஸ்லீம் பேரு அமைப்பு, இல்ல யாரோ ஒரு முஸ்லீம் தானே அத செய்றாங்க. ஸோ எல்லா முஸ்லீமும் பயங்கரவாதி இல்ல. ஆனா பயங்கரவாதிகளா இருக்கிறவங்க முஸ்லீமா தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரியான ஒரு விமர்சனத்த பிஜேபியினர் மட்டும் இல்லாம ஒரு பொது புத்திலயும் இப்படி ஒரு பார்வை இருக்கே. சரி இந்த குண்டு வெடிப்பு சம்பந்தமாக இவங்க வந்து போட்ட வழக்குகள்ல, எந்த ஒன்றையாவது முஸ்லிம் மீது நிரூபித்திருக்கிறாங்களா? அந்த நேரத்தில் சொல்றாங்க. நிரூபிக்கப்பட்ட வழக்கு 2டே 2 தான். ஒண்ணு வந்து கோவை குண்டு வெடிப்பு. அது முஸ்லீம்கள்ல உள்ளவங்க தான் செஞ்சாங்கன்னு சின்ன பிள்ளைக்கும் தெரியும். அது பெரிய கஷ்டம் இல்ல. அந்த கோவை குண்டுவெடிப்பு நடந்தது வந்து, ஏற்கனவே நடந்த கலவரத்துக்கு ஒரு எதிர்வினையாக அவங்க செஞ்சாங்க. அதனால அதில தான் முஸ்லீம் செஞ்சான்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாரி மும்பையில நடந்த அந்த கலவரத்தின் போது, அதில வந்து தாவூத் இப்ராஹிம் அவங்கலாம் சேர்ந்து ஒரு குண்டு வச்சு பெரிய கலவரம் நடந்துச்சுன்னு இருக்கு இல்லையா? அந்த விஷயம் வந்து ஒரு எதிர்வினையா நடந்தது. இந்த 2 தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது அல்லாம சொல்லப்பட்ட அனைத்துமே செஞ்சது யார்? ஏன் உங்களால் குற்றவாளி நிரூபிக்க முடியல? ஆரம்பத்தில செய்திய பரப்பி விட்டுறீங்க. இந்த 2 தவிர வேற எதுலயாவது முஸ்லிம்கள் குண்டு வைத்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்குதா? இல்ல. மாறாக என்ன வந்திருக்குன்னு கேட்டா, ஒவ்வொரு சம்பவமா நான் சொல்லி காட்டுறேன். இப்ப மாலேகான்ல ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது. மாலேகான்ங்கிறது மகாராஷ்டிராவுல உள்ள ஒரு ஏரியா. மாலேகான்ல எங்க வெடிக்குதுன்னு கேட்டா, அந்த முஸ்லிம்களுடைய ஒரு அலுவலகம், சிமிங்கிற அலுவலகம். அந்த அலுவலகத்தின் வாசல்ல வந்து குண்டு வெடிக்குது. குண்டு வெடிச்ச உடனே என்ன செய்றாங்கன்னா, முஸ்லிம்கள கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணு முஸ்லீம் தான் செஞ்சான். உடனடியான அந்த பொது புத்தியில கைது பண்ணிடுறாங்க. பிறகு என்ன செய்றாங்கன்னா, முஸ்லிம்கள் கடுமையாக அதுக்கு போராட்டம்லாம் நடத்தின பிறகு, தீவிரமாக ஏடிஎஸ்ஐ ஒரு படைக்கு பேரு. அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு. அவங்க என்ன செய்றாங்கன்னா, இறங்கி ஆய்வு செய்யும் பொழுது, அந்த குண்டு வெடித்த இடத்துல ஒரு 2 வீலர கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குண்டு வெடித்த இடத்துல வந்து சிதைந்து போய் ஒரு ஸ்கூட்டர் ஒண்ணு இருக்குது. அந்த ஸ்கூட்டர எடுத்து என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அதனுடைய அந்த சேஸ் நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர எடுத்து இந்த வண்டி எங்க உள்ள வண்டி? இது எங்க விற்பனையான வண்டி? எந்த மாநிலத்தை சேர்ந்த வண்டி? அப்படிங்கிறத ஆய்வு செய்யும் பொழுது, இந்த வண்டி வந்து குஜராத்தில் விற்பனை செய்யப்பட்ட வண்டி. மாலேகான்ல மாலேகான்ல குண்டு வெடிக்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்படுது. அதுல என்ன செய்யணும், அந்த வண்டிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டா, அங்க குஜராத்தில் உள்ளதுன்னு வருது. குஜராத்தில் எங்கே கொண்டு போய் பார்க்கும் பொழுது, அந்த டீலர் யாருக்கு வித்திருக்கிறாங்கன்னு சொன்னா, பிரக்யா சிங்ன்ற ஒரு சாமியார் இருந்தாங்க இந்த ஆமாமா. குஜராத்தில். அவங்களுடைய ஆசிரமத்துக்கு அந்த அந்த வண்டி வாங்கியிருக்கிறாங்க. அந்த வண்டிய வாங்கி, அந்த வண்டியில தான் குண்ட கொண்டாந்து வச்சு வெடிக்க வச்சிருக்கிறாங்க. அத வச்சு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பிரக்யா சிங்கிற சாமியார வந்து கைது பண்ணி பல வருஷங்கள் அந்த அம்மா உள்ள இருந்தாங்க.
மாலேகான் குண்டு வெடிப்பு நடத்தினது முஸ்லீம்னு பரப்புறீங்க. பிறகு என்ன செய்யுதுன்னு இன்னும் சொல்லப்போனா, அந்த வெடிச்ச இடத்துல வந்து உருது மொழியில் எழுதப்பட்ட சில பிரசுரங்கள், அதெல்லாம் அவங்க கைப்பற்றுறாங்க. இதே சேம் பிரசுரம் வந்து அவங்களுடைய அந்த ராத்ரி சிதம்பர அவங்களுடைய ஆசிரமத்துக்குள்ள கைப்பற்றுறாங்க அதிகாரிகள். அப்ப இவங்க தான் அந்த பிரசுரத்தையும் அடிச்சு குடுத்து, குண்டையும் வச்சுட்டு, அந்த இடத்துல பேப்பர தூவி விட்டு வந்துர வேண்டியது. நாங்க அழிக்காம விடமாட்டோம், கொல்லாம விடமாட்டோங்கிற மாரி அந்த தீவிரவாத கருத்துக்களை சொல்லக்கூடிய பிரசுரங்களை போட்டு ஒடியாந்துருவாங்க. அப்ப இதுல வந்து ஆரம்ப காலத்துல வந்து அத முஸ்லீம் மேல நீங்க பழிய போட்டீங்க. நிரூபிக்க முடிஞ்சுச்சா? கடைசியில என்னவாச்சு? அந்த அம்மா மேல கைது பண்ணி உள்ள இருந்தாரு. அத்துவானையெல்லாம் போய் பார்த்தாரு. அவங்களுக்கு நாடாளுமன்றத்துல சீட்டு வேற குடுத்தாங்க. ஆமா, அந்த ஆமா, அந்த ஆமா. அந்த கேஸ்ல உள்ள அம்மாவுக்கு குடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், இத முஸ்லீம் மேல போட்டீங்களே, முஸ்லீம் இவங்க எதுக்கு அத செய்றாங்க? இந்த குண்டு வெடிப்பை இவங்க எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டா, முஸ்லீம் மேல பழி வரணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. இப்படி பல அதே மாரி அ அக்ஷர்தம் கோயில்ல உள்ள குண்டு வெடிப்பு, சம்ஜாதா எக்ஸ்பிரஸ் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் ஒரு ட்ரெயின் விட்டாங்கல்ல, அதுல நடந்த ஒரு குண்டுவெடிப்பு, ஜும்மா மசூதியுடைய குண்டுவெடிப்புன்னு பல குண்டுவெடிப்புகள்ல எல்லாத்திலயுமே இவர்கள் செய்துவிட்டு முஸ்லிம்கள்ல போட்டார்கள் என்பது உறுதியாகி வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் யாரும் அதுக்கு தண்டிக்கப்படவில்லை. ஆரம்பத்துல கைது செய்யப்பட்டாங்க. பல வருஷங்கள் உள்ள இருந்தாங்க. விசாரணை முடிவுல என்னன்னு கேட்டா, அது முஸ்லீமுக்கு சம்மந்தம் இல்ல. அது ஸ்டாம்ப் சைஸ் அளவுல பேப்பர்ல போட்டுருவாங்க. முதல்ல கைது செய்யும்போது பெரிய முழு பக்க செய்தியா போடுவாங்க. அவருக்கு சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு விஷயத்த வந்து சின்னதா ஒரு இஞ்சிக்கு ஒரு நியூஸ் மாரி என்ன செய்வாங்க, தார்மீக அகாடமிக்கு போட்டுருவாங்க. அதனால தெரியாம இருக்கே தவிர, எந்த வழக்குல நீங்கள் வந்து குண்டு வெடிப்புல இந்த மும்பை குண்டு வெடிப்பு, கோவை குண்டு வெடிப்பை தவிர, வேற எந்த வழக்குல இந்த குண்டு வெடிப்பு வழக்குல நீங்க போட்டீங்கல்ல, அதுல முஸ்லிம தண்டிச்சீங்க. உங்க நீதிமன்றம் தானே, உங்க அரசாங்கம் தானே. நீங்க நினைக்கிறபடி தீர்ப்பு வாங்க முடியுமே. அதிகாரிகள்லாம் நீங்க தானே. இவ்வளவு வசதிகள் இருந்தும் கூட, அது ஏன் முஸ்லீமுக்கு தண்டனை வாங்கி குடுக்க முடியல? இல்ல செய்யல. உங்களுக்கு தேவை அப்போதைக்கு பரப்பி விட்டு அந்த கருத்தை விதைக்கிறது தானே தவிர, அது குற்றத்தை நிரூபிக்கிறது இருந்தா தான் நிரூபிக்க முடியும். அப்ப இந்த பிஜேபி இந்துத்துவ ஆட்சியாளர்களால் கூட முஸ்லிம்கள் மீது சட்டப்பூர்வமா குற்றத்தை நிரூபிக்க முடியல. என்றால் நம்ம என்ன வழங்குறோம்? ஆனா நாங்கள் பழிய சுமக்கிறோம். எது நடந்தாலும் உடனே என்ன செய்வாங்கன்னா, முஸ்லிம்கள் மேல போட்டுருவாங்க. இப்ப போடுற மாரி. இந்த காஷ்மீர் புல்வாமாவுக்கு போட்ட மாதிரி, அந்த ஷிண்டே சொல்றாருல்ல, எல்லா குண்டுவெடிப்பும் நாங்க தான் செஞ்சோம். ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதல்லாம் செஞ்சோம்ன்னு சொல்லி, கோர்ட்ல அஃபிடவிட் போட்டு குடுத்திருக்கிற அளவுக்கு உள்ள விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நாங்கள் பொய்யாக சுமந்து கொண்டிருக்கோமே தவிர, நீங்கள் ஒரே ஒரு மனசாட்சிய தொட்டு நீங்க இதுக்கு மட்டும் அந்த குழுவுல நீங்க கேளுங்க. என்ன கேளுங்கன்னா, எத்தன குண்டுவெடிப்பு வழக்குல முஸ்லீம் வந்து தண்டிக்கப்பட்டான்? உங்க அரசாங்கம் தான. உங்க அதிகாரிகள் தானே. உங்களுக்கு சார்பா உள்ளவங்க தானே எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. இந்த 2 தவிர 2 தான் காட்டுவாங்க உதாரணமா. கோவை குண்டுவெடிப்ப காட்டுவாங்க. மும்பையில தாவூத் இப்ராஹிம் மூலமாக நடந்த மும்பை குண்டுவெடிப்ப சொல்லுவோம். இத தவிர பாக்கி எந்த ஒரு குண்டுவெடிப்பு விஷயத்திலயும் முஸ்லிம்கள் மீது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுகிறீர்கள். பிறகு வந்து இல்லைன்னு ஆகிவிடுகிறது. அந்த நேரத்தில் பரப்பி விடுகிறீர்களே தவிர, அது பொய்ன்னு ஆயிருச்சு. அதனால கண்டிப்பா முஸ்லிம்கள் இந்த கருத்து செய்யவே நாங்க இருக்கிற சிறுபான்மை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தான் அது கேடு. ஒரு குண்டு ஆமா. வச்சுட்டாங்கன்னு சொன்னா, அதனுடைய விளைவை யாரு சுமக்க போறா? வாடகைக்கு வீடு தர மாட்டேங்கிறான், வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறான், பக்கத்துல உட்கார்ந்து பயணம் பண்ண சந்தேகத்தோட நம்மள பார்க்குறான். பல விளைவுகள நம்ம தானே சுமக்க வேண்டி இருக்குங்கும் பொழுது, இந்த மாரி காரியத்த வந்து சிறுபான்மை மக்கள் செய்ய மாட்டாங்க. சாதாரண ஒரு லாஜிக் எடுத்தா கூட செய்ய மாட்டாங்க. அவங்க சேஃப்டியா, நிம்மதியா வாழத்தான் விரும்புவாங்க. ஆனால் என்ன செய்றாங்கன்னா, எங்கள் மீது ஒரு பழிய போட்டாவது, அவங்க அரசியல் ஆதாயம் அடையணும்னு பார்க்குறாங்க. அதான் உண்ம. ரொம்ப விளக்கமா இந்த குண்டுவெடிப்புகளுக்கு பின்னாடி உள்ள அரசியல சொன்னீங்க. எப்படி இஸ்லாமியர்கள் மட்டுமே இதில் ஈடுபடுற மாரியான ஒரு தோற்றம் வருது. இஸ்லாமியர்கள் மட்டுமே செய்றாங்கன்னா, அதுக்கான காரணம் என்ன? அது உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் செய்றாங்களா? இது எப்படி? அப்பாவி மக்கள் இந்த தொடர்ச்சியாக இந்த பலியாவதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது? இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? அப்படிங்கிற அரசியல வச்சீங்க. எப்படியா இருந்தாலும் நீங்க சொன்ன தொடக்கத்துல சொன்ன ஒரு விஷயத்த தான் நம்ம எல்லாருமே வலியுறுத்தணும். இந்த தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் உடனே கண்டுபிடிக்கணும். அத இந்த அந்த கவர்மெண்ட் வேர் வரைக்கும் செய்யணும். போய் கண்டுபிடிக்கணும். வேறு வரையும் போய் உடனே கண்டுபிடிக்கணும். அவன் முஸ்லீமா இருந்துட்டு போறான், எந்த அமைப்பா வேணா இருந்துட்டு போறான். இப்படி ஒரு பாதகத்தை செய்தவன் உடனடியாக அந்த அமைப்பு இவங்க தான் அந்த அமைப்பு பேர்லாம் சொல்றாங்க. அந்த அமைப்பை கண்டுபிடிங்க, தடை பண்ணுங்க, அதை பிடிக்கணும். அதை இவங்க தொடர்ச்சியா செய்யணும். இப்ப இவங்க தான் செஞ்சாங்கன்னு உடனடியா சொல்லிட்டாங்க. செஞ்சவங்கள உடனடியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நல்ல விசாரணை செய்து நீங்க சொன்ன மாதிரி உச்சபட்ச தண்டனை எதுவோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற உங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதுல நம்ம அதே மாதிரி மாற்று கருத்தே இல்ல. ஆமா.
அந்த ஒரு இதைத்தான் எல்லா அரசியல் கட்சியிலும் முன்வைக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சியிலும் இந்த கருத்து தான் வைக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த அமைப்பு அவங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது. உடனடியாக பிடித்து நடவடிக்கை எடுக்கணும். இதை இவர்கள் செய்யணுங்கிறத அரசுக்கு நீங்க கோரிக்கையாவே அந்த ஜீவாட்டோடைய மூலமா முன் வச்சிருக்கீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இது குறித்து, இதுக்கு பின்னணி உள்ள அரசியல் குறித்து ரொம்ப விரிவா எல்லா மக்களுக்கும் புரியும் வண்ணம் இந்த ஆபத்தை விளக்கியதற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.